السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه السالكين لنهجه القويم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله إن الله سميع عليم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا له بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சங்கையான ரமலான் மாதத்தை முழுமையாக 30 தினங்களாக நமக்கு பூர்த்தி செய்து தந்திருக்கிறான். அவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் அல்லாஹ்விற்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானினுடைய ஒவ்வொரு தினமும் பாக்கியமானது. அப்படிப்பட்ட தினங்களிலே ஒரு தினத்தை நமக்கு அல்லாஹ் அதிகரித்து தந்திருப்பது அவனுக்கு நாம் அதிகமான நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினத்தையும் பயன்படுத்தி அதிகமான அமல்களை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் செய்த அமல்களை கபூல் செய்து கொள்வானாக. இன்று நாம் சூரத்துல் ஃபத்ஹ், சூரத்துல் ஹுஜராத், சூரத்து காஃப், சூரத்து தாரியாத் ஆகிய சூறாக்களை ஓதினோம். இதில் சூரத்துல் ஹுஜராத் ஒரு முக்கியமான சூறா. நான் ஏற்கனவே அந்த சூறாவை குறித்த சில செய்திகளை பேசியிருக்கிறேன். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய முழுமையாக அந்த சூறா ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய சூறா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து பேசப்படக்கூடிய சூறா. அந்த சூறாவினுடைய பிற்பகுதியில் பிறரை ஏளனம் செய்யக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, பட்டப்பெயர் வைத்து அழைக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை போன்ற செய்திகள் வருவதை நான் என்னுடைய முந்தைய உரையிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதனுடைய ஆரம்ப பகுதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து முக்கியமான செய்திகள் சொல்லப்படுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்விற்கும் அவருடைய ரசூலுக்கும் முன்னால் எதையும் நீங்கள் முற்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் முன்னால் நீங்கள் எதையும் முற்படுத்தாதீர்கள். ஒத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ சமீஉன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கேட்கக்கூடியவன், அனைத்தையும் அறிந்தவன் என்று இந்த சூறாவை அல்லாஹ் துவக்குகிறான். அதாவது அல்லாஹும் ரசூலும் எதை சொல்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிவிட்டார்களே ஆனால் அதற்கு முன்னால் நாம் விரும்பியதை சொல்லக்கூடிய அனுமதி நம் யாருக்கும் கிடையாது. وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதில் வேறொரு விஷயம் முடிவெடுப்பதற்கு எந்த மோமினுக்கும், மோமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதிகாரம் கிடையாது என்கிறான் அல்லாஹ். எனவே அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் முன்னால் மிக கண்ணியமான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்ன கட்டளைகளை ஏற்று நடப்பதிலே மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். அதிலே நம்முடைய சொந்த ஆராய்ச்சியோ நம்முடைய சொந்த சிந்தனையோ இருக்கக்கூடாது. அல்லாஹும் ரசூலும் சொன்னதை நாம் ஆராய்ச்சி செய்யலாம், தவறில்லை. அதை கொண்டு நாம் படிப்பினை பெறுவதற்காக ஆராய்ச்சி செய்ய வேண்டுமே தவிர அதற்குள் நம்முடைய மனோ இச்சையை நுழைத்துவிட நாம் யாரும் நினைத்துவிடக்கூடாது. அப்படி செய்வது ஒரு மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. ஒத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியின் சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்திற்கு மேல் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி விடாதீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னாலும் இன்னும் எழுதப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் ஒரு சிலர் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு பொடி கல்லை தூக்கி போட்டு ஒரு ஆளை அழைத்து அந்த பேசக்கூடியவர்களை அழையுங்கள் என்று சொன்னார்கள். இந்த வரலாறு எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அவங்களை அழைங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த ஊர்வாசி? நான் இந்த ஊர்வாசி. மதீனாவாசியாக இருந்திருந்தால் உங்களுக்கு தண்டனை தந்திருப்பேன். நபிக்கு முன்னால் உட்கார்ந்து நீங்கள் சத்தமிட்டு கொண்டிருக்கிறீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். கண்ணியமான பெருமக்களே, பெருமானாரோடு ரொம்ப கண்ணியமான முறையிலே நடக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் நடப்பார்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மிகவும் கண்ணியமாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சையதுனா அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், ஒரு நேரத்தில் சொல்வார்கள், இதுவரை ரசூலுல்லாவை கண் ஏறிட்டு முழுமையாக எங்களால் பார்ப்பதற்கு கூட நான் சக்தியற்றவன், பார்த்தது கூட கிடையாது. முழுமையாக ரசூலை எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் கூட என்னால் சொல்ல முடியாது. அவ்வளவு ரசூலுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணை கொண்டு நேராக அவர்களை பார்ப்பதற்கு கூட சஹாபாக்கள் அஞ்சுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஹதீஸ்ல வருது இல்லையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் என்றால் அவர்கள் தலையை அப்படியே பணிந்தவர்களாக அவர்களை சொல்லை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், தலையை குனிந்தவர்களாக இருப்பார்கள். கண்ணியமான பெருமக்களே, இந்த வசனம் இறங்கிய நேரத்திலே லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி விடாதீர்கள் என்ற வசனம் இறங்கிய நேரத்தில் சய்யிதுனா சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாற்றில் சொல்லப்படுது, அவங்க கொஞ்சம் சத்தம், இயற்கையாகவே அவர்களுடைய தொண்டை கொஞ்சம் பருந்தொண்டை, கொஞ்சம் சத்தமாக பேசக்கூடியவர்கள். அவர்கள் மதீனாவின் நபவி பள்ளியின் பக்கமே வரவில்லையா, மஸ்ஜித் நபவிக்கே வர்றதில்லை. அவர்களுடைய மகளார் சொல்கிறார்கள், வீட்டிற்கு வந்து கதவை தாளிட்டு விட்டு ஒரு ஓரமாக அமர்ந்து விட்டார்கள், அமர்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். ஏன் அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபியின் சப்தத்தை விட உங்களுடைய சப்தத்தை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி, உங்களுடைய பேச்சை அவர்களிடத்திலே மற்றவர்களிடத்திலே பேசுகிற மாதிரி பேசிக்கொண்டு இருக்காதீர்கள். கஜஹரி பாதிக்கும் லி பாத், ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பதை போல் அவங்கள்ட்ட பேசாதீங்க. அப்படி நீங்கள் செய்தால் அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத வண்ணத்திலே உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்கிறான் அல்லாஹ். பெரிய ஒரு எச்சரிக்கையை சொல்றான். எனவே தான் சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனம் இறங்கியதும் வீட்டில் போய் தாளிட்டு கொண்டு அழுத வண்ணமாகவே இருந்தார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, எத்தனை நாளாவது சாபித்தை பள்ளியில் காணமே என்று பக்கத்தில் கேட்குறாங்க. சாபித் இப்னு கைஸ் பள்ளிக்கு வளமையாக வரக்கூடியவர், இப்படி அவரை பள்ளி பக்கமே காண இல்லை, என்ன விஷயம் தெரியலேன்னு ஒரு சாபி அனுப்புகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் கதவு தட்டினா உங்களுக்கு சாபித் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. சாபித் இப்னு கைஸ் ஏன் பள்ளிக்கு வர இல்லை, இப்படி ஒரு வசனம் இறங்கியிருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் உயர்த்தினால் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும் என்கிறான் அல்லாஹ். நான் பெரிய அதிகமான சத்தமுடையவனாக நான் இருக்கிறேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டதோ என்று நான் அஞ்சிக் கொண்டு இருக்கிறேன் என்றார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த செய்தி சொல்லப்படும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அவர் சுவனவாசி என்றார்கள். அவர் அமல் அழியவில்லை, அவர் சுவனவாசி என்றார்கள். ஏனென்றால் அவர்கள் சப்தமிட வேண்டும் என்பதற்காக சப்தமிடவில்லை, அவர்களுடைய இயற்கையான சப்தம் அது. ஆனால் ரசூலுல்லாஹ்விடத்தில் ரொம்ப கண்ணியமான முறையில் நடக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் சொல்லப்படுது, இந்த வசனம் இறங்கிய பின்னால் அவங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் பேசினாங்கன்னு சொன்ன பெரிய வீரர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த வசனம் இறங்கிய பின்னால் ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்கள் பேசினால் அவங்கள்ட்ட திருப்பி கேட்கணுமா, என்ன சொன்னீங்கன்னு கேட்குற அளவுக்கு அமைதியாக பேசுவாங்களாம். அந்த அளவிற்கு தன்னுடைய சப்தத்தை தாழ்த்தக்கூடியவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, பெருமானாரோடு கண்ணியமான முறையில் நடக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வோடு கண்ணியமான முறையில் நடக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லையும் செயலையும் கண்ணியமான முறையில் நினைக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வினுடைய மஹப்பத் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட வேண்டும், நம்முடைய உதிரத்திலே அது கலந்து விட வேண்டும். அப்படிப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விட வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க தயாராக இருந்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கழுமரத்தில் ஏற்றப்பட்டு உயிர் பிரியக்கூடிய தருவாயில் கேட்கப்பட்டது, ஹுபைபே, இந்த இடத்திலிருந்து நீங்கள் இறக்கப்பட்டு உங்களுக்கு பதிலாக உங்களுடைய நண்பர் முஹம்மதை இந்த இடத்தில் ஏற்றுவதற்கு நீங்கள் சம்மதிக்கிறீர்களா? அவங்க சொன்னாங்க, இல்லை, நான் என்னுடைய குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க என்னுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் ஒரு முள் குத்துவதை கூட நான் தாங்க மாட்டேன்னாங்க. இப்படிப்பட்ட மஹப்பத் நமக்கு வந்து விட வேண்டும். ரசூலுக்காக தங்களை உயிரை அர்ப்பணிக்க தயாரானார்களே, அந்த மஹப்பத் வந்து விட வேண்டும். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய வரலாற்றில் பார்க்கிறோமே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றில் பார்க்கிறோமே, பெருமானாருக்காக எப்படியெல்லாம் இருந்தார்கள், நெஞ்சை நிமிர்த்தி கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ் தலையை தூக்கி பார்க்குறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், தலையை தாழ்த்திக்கிறங்க, போர் நடக்குது,
போரில் என்ன நடக்குது ரசூலுல்லாஹ் தலையை தூக்கி பார்க்குறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீ தலையை தாழ்த்திக்கிறீங்க. நஹரி தூன நஹரிக்க, உங்களுக்கு கேடயமாக என்னுடைய நெஞ்சு இருக்கும் என்றார்கள். உங்களுக்கு கேடயம் என் நெஞ்சு, அம்பு வருமானால் அது என் நெஞ்சை தாக்கிக் கொள்ளட்டும், உங்கள் மேல் பட்டுவிடக்கூடாது, தலையை குனிந்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு போரிலே பெருமானாருக்கு வந்த அம்புகளை எல்லாம் தடுப்பதற்காக கையை சல்லடையாக ஆக்கி வைத்திருந்தார்கள் என்கிறது வரலாறு. இப்படித்தான் சஹாபாக்கள் பெருமானாருக்காக வாழ்ந்தார்கள், ரசூலுக்காக வாழ்ந்தார்கள். ரசூலுக்கு எந்த கஷ்டமும் வந்துவிடக்கூடாது என்பதிலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள். காரணம், ரசூலின் மஹப்பத் அவர்களை மனதிலே ஆழமாக பதிந்திருந்தது. ரசூலின் மஹப்பத் ஆழமாக பதிந்திருந்தது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் சொன்ன நேரத்திலே அதை உடனுக்குடன் செய்வதிலே அவர்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களே சொல்வார்கள், இந்த பெரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையிட்டு விட்டார்கள் என்றால் அதை உடனுக்குடன் நிறைவேற்றுவதற்கு அவருடைய நண்பர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று அபூ சுஃபியான், உர்வத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே சொன்னார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அவர்களுடைய போதனைகள் நம்மிடத்திலே இருக்கிறது, அதற்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய அமல்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நாம் ஹதீஸிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொன்ன சொல் நம்மிடத்திலே இருக்கிறது, அவருடைய செயல்கள் நம்மிடத்திலே இருக்கிறது, ஹதீஸ்கள் இருக்கிறது. அதற்கு நாம் எப்படி கண்ணியம் கொடுக்க வேண்டும்? சஹாபாக்கள் பெருமானாரின் கட்டளைக்கு எப்படி கண்ணியம் கொடுத்தார்களோ அதே போல கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்ணியமான பெருமக்களே, உங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனோடும் ஹதீஸோடும் இணைந்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களும் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றக்கூடியவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் ரசூலின் சொல்லின் செயலின் அடிப்படையில் இருக்குமே ஆனால் அது தான் ஈருலக வெற்றிக்கும் காரணமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஆக்குவானாக. கண்ணியமான பெருமக்களே, சங்கையான ரமதான் மாதம் நிறைவு பெறுகிறது. ரமதான் மாதம் நிறைவு பெற்று விட்டது. அதனுடைய இறுதி தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம். நாளை பெருநாளுடைய தினம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். பெருநாளுடைய தினம் என்பதும் அது நோன்புக்கு கூலி கொடுக்கப்படக்கூடிய தினம். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளமான செய்திகள். எனவே அந்த தினங்களிலும் அமல்களை அதிகப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அமலை சொல்லிக் கொடுக்கணும். பெருநாளுடைய தினங்களில் கடற்கரையில் பார்க்கக்கூடிய கூட்டங்களை பார்க்கும் பொழுது ஒரு சில சிந்தனைகள் ஏற்படுகிறது. அல்லாஹு ஆலம், அசருக்கு கடற்கரைக்கு வராங்க, நைட் வரைக்கும் இருக்கிறாங்க, மகரிப் தொழுகிறாங்களாங்கிறது தெரியல. நிறைய பேர் வாலிபர்களும் அப்படி இருக்கிறார்கள், பெண்களும் அப்படி இருக்கிறார்கள். கண்ணியமான பெருமக்களே, எனவே பெருநாளுடைய தினத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து இந்த ரமதான் மாதத்தில் நாம் செய்த அமல்களை மீதமுள்ள 11 மாதங்களிலும் நாம் தொடரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பது ரசூலின் சுன்னத்தோடு ஒன்றித்து வாழக்கூடிய வாழ்க்கையாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக, நம்முடைய வாழ்க்கையை சீராக்கி தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முழுமையான மஹப்பத் வைத்தவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அவர்களுடைய சுன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அவர்களை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் தந்தருள்வானாக என்று வேண்டியவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.